திருகோணமலை இளைஞரை விசாரணைக்கு அழைத்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ரம்புட்டானை பரிசளித்த மொட்டு கட்சி எம்பி இணையதளத்தில் கசிந்த தகவல். மண்டையோடுகளில் துப்பாக்கி குண்டுகள், கைகால்கள் முறிந்த நிலை, இளம் வயதினர் பரிதாப பலி. முல்லைத்தீவு மனித புதைகுழி தொடர்பில் வெளியான பகுப்பாய்வு அறிக்கை, திடுக்கிடும் தகவல்கள். வவுனியாவில் தூக்கி எறியப்பட்ட வீதிக்கடைகள், கடும் கோபத்தில் வீதி வியாபாரிகள், வெடித்த கடுமையான வாக்குவாதம். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின தலைமறைவு, அனுர அரசாங்கத்தை பகிரங்கமாக சாடும் ராஜிதவின் மகன் சதுர. வவுனியாவில் போலீசாரால் கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தரின் வைத்திய அறிக்கை, பெரும் அதிர்ச்சியில் கிராம மக்கள், நேரில் பார்த்தோர் விசனம். பிள்ளையானுக்கு பிணை, கடும் பீதியில் பிள்ளையானுக்கு எதிராய் கருத்து வெளியிட்டோர், அரசாங்கம் அளித்துள்ள வாக்குறுதி என்ன? இலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், பழம் பறிக்கச் சென்ற நபர் சுட்டுக்கொலை. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை தம்பலகாம பகுதியை சொந்த இடமாக கொண்ட கணேசலிங்கம் சிந்துஜன் வயது 35 என்ற அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளருக்கு நாளைய தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பாணை இன்று வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு தியாகி திலீபனின் நினைவேந்தல் ஊர்தி திருகோணமலை நகருக்கு வருகை தந்தபோது அதன் மீது சர்தாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்கள காடையர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட குறித்த நபர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் குறித்த நபர் களமிறங்கி இருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. தியாகி திலீபனின் ஊர்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் குறித்த வழக்கு முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருந்தமையும் தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டமையும் பல்வேறு தரப்புகளால் கண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆட்சி பீடத்தில் உள்ள அரசாங்கம் தங்களுடைய முன்னாள் போராளிகளை நினைவேந்தும் உரிமையை நிலைநிறுத்தியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகள் மாத்திரம் மறுக்கப்பட்டு வருவது சமூக செயற்பாட்டாளர்களால் கண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. களுத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பு விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் வைத்து இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன ரம்புட்டான் உள்ளிட்ட பொருட்களை வழங்கியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியின் உறுப்பினர்கள் இதன்பொழுது கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைகளுக்கு அமைய உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எலும்பு கூடுகளாக தோண்டி எடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டுள்ள எலும்பு கூட்டு தொகுதிகளில் 31 பெண்களுடையவை என்றும் 21 ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. 12 முதல் 53 வயதுக்கு இடைப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளே கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பகுப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 32 பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்புச் சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வெடிப்புச் சம்பவம் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு காரணமாக 12 பேர் உயிரிழந்துள்ளனர். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி அடையாளம் காணப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் குழாய் நீர் பொறுத்து நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த அகழ்வு பணியின் போதே இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. வவுனியா பகுதியில் நடைபாதை கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் மாநகர சபையின் ஊழியர்களிடையில் கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. இலுப்பையடி மற்றும் வைத்தியசாலையின் சுற்றுவட்ட வீதிகளில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் செயற்பாடானது நேற்றைய தினம் வவுனியா மாநகர சபையால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மாநகர முதல்வர் காண்டீபன் இது குறித்து கருத்து வெளியிடும் போது போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடையூறாக இந்த கடைகள் இருந்த காரணத்தால் அவற்றை அகற்ற முடிவை மாநகர சபை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு முந்தைய கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது மாநகர சபை உறுப்பினர்கள், போலீசார் மற்றும்
விசேட அதிரடிப்படையினர் இணைந்து கடைகளை அகற்றத் தொடங்கினர். இதனால் வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையில் முரண்பாடுகள் மற்றும் தள்ளுமுள்ளு நிலைகள் உருவாகின. வியாபாரிகள் தமக்கான மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் மாநகர முதல்வர் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்துடன் கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என்று உறுதியுடன் தெரிவித்தார். இதே நேரம் வன்முறை திருப்பங்களை தவிர்ப்பதற்கு போலீசார் தலையிட்டு வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். அதன் பின்னர் வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக கொட்டைகளை அகற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பழிவாங்கும் அனுர அரசாங்கத்தை நாங்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்துர சேனாரத்ன தெரிவித்திருந்தார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக முன்பிணை மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையிலேயே அவருடைய மகன் இவ்வாறான கருத்தொன்றை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கையில், நாங்கள் நிச்சயமாக இந்த அனுர அரசாங்கத்தை வீழ்த்தியே தீருவோம். என்னுடைய தந்தை கைது செய்யப்படுகிறாரோ இல்லை கைது செய்யப்படவில்லையோ இந்த அரசாங்கம் விழுவது உறுதி. பழிவாங்கும் அனுர அரசாங்கத்தை நாங்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம் என ராஜித சேனாரத்னவின் மகனான சத்துர சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டிருந்தார். வவுனியா கூமாங்குளத்தில் மரணித்தவரின் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை தற்சமயம் வெளியாகியுள்ளது. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாக மரணித்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயகரத்னே இன்று தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்தார். மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை 2 போலீசார் துரத்தி சென்று அவருடைய மோட்டார் சைக்கிளின் சக்கரத்துக்குள் தடியொன்றை ஓட்டியதால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து மரணமடைந்ததாக அதை நேரில் பார்த்த மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் மற்றும் தாக்குதல் என்பன இடம்பெற்றன. இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரை குறித்த மரணத்துக்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளதோடு போலீசார் மீதும் அன்றைய தினம் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. மேலுமாக மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அந்த பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 5 போலீசார் காயமடைந்துள்ளதோடு போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கேப்ரக வாகனம் சேதமடைந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மரணித்த ராமசாமி அந்தோணி பிள்ளை வயது 58 என்பவரின் உடல் கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயகரத்னே முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்பொழுது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை என்றும் வலது காலில் பழைய வடுக்கள் காணப்படுவதாகவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுவதாகவும் இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு மாரடைப்பு காரணமாக அவர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த மரணத்தை நேரில் பார்த்தவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிழக்கின் கொடூரமான மனித வேட்டைகளுக்கு காரணமானவர்கள் என பிள்ளையானும் இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளனர். பிள்ளையானின் கைது விவகாரம் ஒரு பேசுபொருளாக தொடரும் நிலையில் இனிவரும் நாட்களில் பிள்ளையானுக்கான பிணை வாய்ப்புக்கு சாத்தியமுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி நீக்கப்பட்டால் அதன்பின் பிள்ளையான் பிணை கோர முடியும். இதேவேளை பிள்ளையான் என்ற நபருக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாய் அனுபவித்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமலும் இருக்க முடியாது. எனவேதான் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் பிள்ளையானுக்கான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் கோரி வரும் நிலையில் பிள்ளையான் விரைவில் பிணையில் வெளிவரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேரிகம பகுதியில் துரியன் தோட்டம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார். அந்த பகுதியில் உள்ள துரியன் தோட்டத்துக்கு வந்த திருடனை தோட்டத்தின் காவலர் துப்பாக்கியினால் சுட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட காவலாளி சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது மீரிகம மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.